அன்னை தமிழுக்கு வணக்கம். ஓம் நம சிவாய. பஞ்சாட்சர மந்திரத்தை பற்றிய விளக்கம். பஞ்சாட்சர மந்திரம் பற்றிய அபூர்வ விளக்கம் இன்றைய பதிவிலே நாம் பார்க்கலாம். சிவாய நம, சிவய நம, எது சரி? நமச்சிவாய, நம சிவய, இதில் எது சரியான பஞ்சாட்சரம்? எதை நாம் சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும்? முதலில் நாம் மந்திரம் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்வோம். கருவில் உள்ளே புகுந்த உயிருக்கு ஓசைதான் தொப்பில் கொடி வழியாக மனதை உண்டாக்கி மனதிடம் சொல்கிறது. இப்படியும் சொல்லலாம், உடலுக்கும் உயிருக்கும் ஓசைதான் மனதை உண்டாக்குகிறது. பிறப்பு எடுத்த பிறகு மனம் விழித்து உணர்ச்சிகள், வாசனை, கர்மம் போன்ற நிலைகளுக்கு ஆட்பட்டு செயல்படுகிறது. இப்படி மனதிற்கு அடித்தளமே இந்த ஓசைதான். மந்திரம் ஓசைகளினால் உண்டானது. ஓசை மனதின் உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டதால் நாம் உண்டாக்கும் ஓசைகள் சில நமக்கு நன்மையையும் சில நமக்கு தீமையையும் செய்யும். உதாரணமாக, ஒரு நபரை பசு போல இருப்பவனே என்றால் சிரித்துக் கொள்வார்கள். அவரை நாயை போல இருப்பவனே என்றால் கோபம் கொள்வார்கள். இரண்டும் மிருகத்தை தான் குறிக்கிறது. எது அவருக்கு சிரிப்பை அல்லது கோபத்தை தருகிறது என்றால் அந்த மிருகத்தின் செயல் மனதில் படமாக தெரிவதுதான் மனதில் உள்ள உணர்ச்சிகளை தூண்டுகிறது என்பது ஒரு பொருள். மற்றொன்று சப்தம். நீங்கள் நாயே என்று சத்தமாக சொல்ல முடியும், ஆனால் பசு என்று கத்த முடியாது. இப்படி சொல்லும் பொழுது சாந்தமாகத்தான் ஓசை வரும். இதை அனுபவத்தில் உணரலாம். இதுபோல ஒரு நாய்க்குட்டிக்கு உணவளித்து அது உணவு உண்ணும் பொழுது அதன் பெயரை சொல்லி அழைத்தால் அந்த சப்தத்தை அதன் மனம் பதித்துக் கொள்ளும். பிறகு எப்பொழுது அந்த சப்தம் கேட்டாலும், அந்த பெயரை கேட்டாலும் தனக்கு உணவு கிடைக்க போகிறது என்று அது நம்மை கவனிக்கும். இப்படித்தான் ஓசைக்கு மனம் விரிவடையும் அல்லது சுருங்கும். இங்கே கவனிக்க வேண்டியது ஓசை நம் மனதை அடைந்து, நம்மில் உள்ள நரம்பு மண்டலத்தை அடைந்து நல்ல அல்லது தீய எண்ணத்தை உண்டாக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதை உணர்ந்த நம் இன சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள் நமக்கு நல்ல சிந்தனை வளர மந்திரம், நாமம் என்ற சொற்களை வகுத்து தந்தார்கள். இப்படித்தான் மந்திரம் மனதில் செயல்பாடுகளை தூண்ட வல்லது என்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மந்திரத்தை பற்றிய ஒரு அடுத்த பார்வை. மந்திரம் என்பது நினைப்பவனை காப்பது என்று பொருள். மந்திரத்தை வசமாக்கினர் பலர். மந்திரம் பலரை வசமாக்கியது. பலர் மந்திரத்தை துரத்தினர். மந்திரம் பலரை துரத்தியது. ஓசைதான் மந்திரம். சில ஓசைகள் நன்மைகளும் சில ஓசைகள் தீமைகளும் செய்யும். ஒரு மீன் நீரை விட்டு வெளியே வந்ததும் எப்படி இறக்கிறதோ அப்படித்தான் நாமும் காற்றால் நிரப்பப்பட்ட பந்தில் வாழ்கிறோம். காற்றை விட்டு வெளியே வந்தால் இறக்கிறோம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த உலகம் சப்த அலைகளால் நிரம்பியது என்று புரிந்து கொள்ள வேண்டும். சப்த அலைகள் மனிதனை ஆட்கொண்டு நல்வழிப்படுத்த சித்தர்களும் ரிஷிகளும் மந்திரம் என்ற மொழியை இறை சிந்தனையோடு நமக்கு சொல்லிக் கொடுத்துள்ளார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளல் வேண்டும். உலகில் உள்ள சமயங்களில் சைவ சமயம் இதில் முதல் தரமாக வருகிறது என்று சொல்வேன். ஆம், திருமுறைகள் என்னும் அற்புதத்தை நமக்கு அறிவை தெளிவுபடுத்திக் கொள்ளவும் இறைவனை தொடர்பு கொள்ளும் உணர்வினை திருமுறைகள் நமக்கு தந்துள்ளது. இவைகளை நாம் உணர்ந்து படிக்க ஆரம்பித்து விட்டால் மனிதன் ஈசனாக மாறிவிடுவான். உணராமல் படிப்பது வீண். எல்லா பக்தர்களாலும் இப்படி உணர்ந்து படிக்க முடியாது. காலமும் கோள்களும் கர்மமும் வழிவிடாது. இவர்களுக்காக அண்டபிண்ட சராசரத்தின் அன்னை சக்தி பக்தர்கள் மேல் பரிவுபட்டு சிவபெருமானிடம் வலது காதால் கேட்டு பெற்ற ரகசியம்தான் பஞ்சாட்சர மந்திரம் எனும் 5 எழுத்து. இப்படி அம்பாள் சிவபெருமானிடம் வலது காதில் மந்திரத்தை கேட்டபடி இருப்பது போல், அதாவது அம்பாள் தெற்கு பார்த்து இருப்பது போல் கோயில்களை வடிவமைத்தார்கள். அம்பாளுக்கு பிறகு அம்பாளின் முழு அம்சத்தையும், அதாவது அகத்தியும் என்ற நிலையை அடைந்த ஒரே ஒரு நபரான அகத்தியர் பெருமான் தான் பஞ்சாட்சர மந்திரத்தை பெருமானிடம் கேட்டறிந்தவர். ஆதி சித்தர் என்றும் சித்தர்களின் குரு என்றும் சிவபெருமான் பஞ்சாட்சர மந்திரங்களையும் கோபீசம் எனும் மகத்துவம் பொருந்திய அட்சரங்களையும் இலக்கங்களையும் கடைபிடிக்க வேண்டிய மகிமைகளை உபதேசித்தவர். அவர் விதித்த நிபந்தனை காமத்தால் அடங்காத மனதை உடையவர். கோபக்காரர்கள், ஏமாற்றும் சீடர்கள் போன்றவர்களுக்கு உபதேசிக்க கூடாது என்றார். இதை பற்றி சிவபுராணத்தில் காணலாம். பொதிகை மலையிலிருந்து மாமுனிவர் அகத்தியர் குரு உபதேச மொழியாக மந்திரத்தை பெற்று மந்திரகாவியம் என்று எழுதி மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று முயற்சி செய்த பொழுது
மற்ற சித்தர்களும் ரிஷிகளும் தேவ ரகசியம் என்று அதை மறைத்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிறகு அகத்தியர் இறைவனை பணிந்து உலக மக்களின் நன்மைக்கே எழுதியதாக விளக்கம் அளிக்க இறையனார் சாபம் போக்கினார் என்று நூல்கள் சொல்கின்றன. திருமுறைகளை பாடி வந்த நாயன்மார்கள் தான் முதலில் பஞ்சாட்சர மந்திரத்தை எல்லா பக்தர்களுக்கும் தெரிவிக்கும்படி சொல்லி வந்தார்கள். அதில் உள்ள ரகசியத்தை அவர்கள் சொல்வது முதலில் அவர்கள் நமச்சிவாய என்றுதான் சொல்லி வந்தார்கள். இப்படி சொல்வதனால் இகலோக வாழ்க்கை மேன்மையாகும், ஆனால் மோட்சம் கிடைக்காது என்ற சில காலம் கழித்து சிவய நம என்று மாற்றி சொல்லி இறைவனை அடைய இதுதான் சரி என்று முடிவு செய்தார்கள். அதன்படி சிவம், வ திருவருள், ய ஆன்மா, ந திரோதமலம், ம ஆணவமலம். திரோதமலம் என்பது அழுக்கை நீக்கும் பொருள். நான் என்ற ஆணவ அழுக்கை பூசியிருக்கும் ஆன்மா திரோதமலம் கொண்டு சுத்தம் செய்து சிவத்தை அடைந்து பிறவிப்பிணியிலிருந்து விடுபடும் என்பது இதன் பொருள் என்று முடிவு செய்து இப்படி சொல்ல வேண்டும் என்று கூறினார்கள். இவர்கள் கோட்பாட்டின் அடிப்படையில் முதலில் கோயில்களில் நமசிவாய என்றும் சில கோயில்களில் சிவய நம என்றும் எழுதி வைக்கப்பட்டது. சில பக்தர்கள் அப்படியும் சில பக்தர்கள் இப்படியும் சொல்லி வந்தார்கள். உண்மையில் இதன் அர்த்தம் கூக்கும பஞ்சாட்சரம், சுல பஞ்சாட்சரம் என்று பிரித்து பார்க்க வேண்டும் என்று சில மகான்கள் சொல்கிறார்கள். கேளப்பா சிங் நம சிவாய என்றால் கிளர்ந்து நின்ற தென்னை மரம் வளையும் அப்பா. நாளப்பா மங் மங் என்று ஒரு கால் ஓதில் நமனுமே கிட்ட வந்து அணுகானப்பா. வாழப்பா வங் சிவய நம என்றாலே மலைதனில் நனையாமல் செல்லலாகும். ஆளப்பா மலை நிற்க வேண்டுமென்றால் ஆச்சரியம் சிவாய ஓம் ஸ்ரீயும் சொல்லே என்று நாம் வாழும் இந்த பூமியை ஆண்ட வடிவம் என்றும் இந்த அண்டம் ஒரு வெற்று இடத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது என்றும் நாம் அறிவோம். இந்த அண்டத்துள் வாழும் நம்மை பிண்டம் என்று சொல்கிறார்கள் மெய்ஞானிகள். அண்டமும் பிண்டமும் ஒன்றே என்றும் அண்டத்துக்குள் அண்டமாய் அணுவில் நிற்பவனும் அண்டவெளி பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கும் அந்த இறைவனை அடைவது பற்றி, அதாவது சிவம் என்ற அந்த மகா பிரம்மத்தில் கலப்பது பற்றி கலந்தவர்கள் அதனுடன் கலக்க மனித பிறப்பு எடுத்த உயிர்களுடன் கருணையுடன் சொன்ன ரகசியம்தான் இந்த பஞ்சாட்சர எழுத்துக்கள். அது நமசிவய, நமவசிய, வசிய நம, சிவய நம, மயநவசி, சிவய வசி. சிவ வாக்கியர் பாடல்களில் கவனமுடன் கவனித்து கேட்டோம் என்றால் இவைகள் தெளிவாக புரியும். சிவய நம என்று சொல்பவர்களுக்கு ஆபத்து ஒரு நாளும் இல்லையே என்று சொல்லப்படுவதை காரண அர்ச்சனம் என்றும், சிவயவசி என்பதனை மகா காரண அர்ச்சனம் என்றும் இருகொல்லி என்றும் சொல்கிறார்கள் சித்தர்கள். வாசி என்றால் நம்மில் உள்ள மூச்சு காற்று, நம்முடைய உடம்பில் ஓடும் காற்றை மாற்றும் சக்தி படைத்தது. சிவா என்ற சொல் சிவா சிவ இரண்டும் ஒன்றுதான், குழம்ப வேண்டாம். ஓம் நம சிவய என்ற சொல்வதின் மூலம் உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களையும் பெற முடியும். ஓம் சிவய நம என்று சொல்வதின் மூலம் கோள்களின் சாபம் விலகும், அம்மையப்பனின் தரிசனம் கிடைக்கும். ஓம் நம சிவய தம்பனம், ஓம் மசிவனய பேதனம், ஓம் சிவய நம மோகனம், ஓம் வனம சிவ மாரணம், ஓம் யனமசவ ஆகர்ஷணம் போன்ற பலன்கள் அந்த மூர்த்திகளால் தரப்படும். நமக்கு வாழ்க்கையில் நற்கதி அடைய அம்பாளின் மூலம் அப்பனை அடைந்தால் மட்டுமே சாத்தியம். இதன் முறையாக பெருமாளை அடைய நாம் சொல்ல வேண்டிய அக்ஷரம் சிவய நம ஓம், சிவய சிவ ஓம், சிவயவசி ஓம், சிவ 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 ஓம் என்று சுக ஆசனம் கொண்டு ஜெபிக்க சிவகதி கிடைக்கும். இது சித்தர் வாக்கு. நன்றி, வணக்கம்.